கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான காலை வேளையில் எல்லா ஜெபநேர குடும்பத்தாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற ஒரு வார்த்தை ஆதியாகமம் 31:1-3 வரைக்கும். பின்பு லாபானுடைய குமாரர், எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும், எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான். லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபொழுது அது நேற்று முந்தின நாள் இருந்தது போல் இராமல் வேறுபட்டிருக்க கண்டான். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாவினுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்றார். தேவஜனங்களே, அற்புதமான வார்த்தை. சில நேரம் சிலருடைய முகம் மாறுது, அதை நம்மளால் பார்க்க முடியுது. அதை தான் இந்த இடத்துல யாக்கோபு, ஆவிக்குரிய தகப்பன்னு சொல்லப்படுகிற இந்த அருமையான ஆபிரகாமுடைய 2வது தலைமுறை, அதாவது ஈசாக்கு அடுத்த ஜென்ரேஷனாகவும் அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனாக வரக்கூடிய யாக்கோபு அனுபவிக்கிறார். கர்த்தருடைய பெரிய வாக்குத்தத்தம் இந்த அருமையான யாக்கோபு மேலே இருக்குது. ஆனால் சில போராட்டங்கள் அவருக்கு வந்ததுனால அவர் என்ன செய்கிறாரு, அவர் ஒரு எத்தனாக இருந்ததுனால, அவர் ரொம்ப அடிதடி சண்டை அப்படிலாம் இல்லை, ஆனால் கொஞ்சம் கிரிமினல் வேலை இருந்ததுனால அண்ணன் ஏசாவை பகைச்சிட்டு இப்போ அம்மாவுடைய ஊரில் அங்கேயே திருமணம் ஆகி இப்போ 20 ஆண்டுகள் ஒரு கஷ்டமான வாழ்க்கையில் இருந்து சில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். அந்த ஆசீர்வாதம் கர்த்தரால் தான் வந்துச்சு. நம்ம நேற்றைக்கு கூட பார்த்தோம், யாக்கோபு மூலமாக தான் லாபான் ஆசீர்வதிக்கப்பட்டாரே தவிர லாபான் மூலமாக யாக்கோபு ஆசீர்வதிக்கப்படலை. லாபான் இடத்துல யாக்கோபு ரொம்ப கஷ்டப்பட்டதுனால லாபானுடைய சில ஆடுகளையும் சில இந்த மாதிரி ஒட்டகங்களையும் கர்த்தர் அதில் இருந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் தான் யாக்கோபு கொடுத்தாரே தவிர லாபான் கொடுக்கவில்லை. கர்த்தர் யாக்கோபு நிமித்தமாக லாபானை ஆசீர்வதித்து அதன் நிமித்தமாக யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டார் தவிர யாக்கோபு லாபானால் ஆசீர்வதிக்கப்படவில்லை. யாக்கோபு பயங்கரமான லாபான் பயங்கரமான வஞ்சகம் உள்ளவராக இருந்தார். காரணம், நம்ம நேத்திக்கு பார்த்தோம், அவர் டிவினேஷன் பார்க்குறவர், குறி கேட்குறவர், ஒழுங்காக ஆண்டவர்கிட்ட வராதவர், அந்த தேசத்திலே கலந்திருக்கிறவர், சொல்ல போனால் ஒரு உலகத்தான் போல தன்னுடைய சொந்த சகோதரின் மகன் என்று கூட பார்க்காமல் வேதனைப்படுத்தி கொண்டே இருந்தார். சொந்த சகோதரி என்ற அந்த ஒரு அன்பு கூட இல்லாமல் அவங்களுடைய மகன் என்று கூட அவங்க யோசிக்காமல் 14 ஆண்டுகள் ஒரு 2 பிள்ளைகளுக்காக வேதனையை அனுபவிக்க வைத்த ஒரு மாமா தான் அந்த லாபான். இவருடைய முகம் இப்போ வேறுபடுது. ஏன்னா யாக்கோபுக்கு ஆசீர்வாதம் கூடுது. தேவஜனங்களை இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறது என்ன தெரியுமா? சிலருடைய முகம் மாறும், சிலருடைய இருதயம் அடைக்கப்படும். வேதம் சொல்லுகிறது, லீதியாளுடைய இருதயம் திறந்தது என்று. அதே போல பூட்டப்படும். கர்த்தர் தான் பூட்டுகிறவர், கர்த்தர் தான் திறக்கிறவர். அதனால் யாராவது இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி உங்களை நகைக்கிறாங்க, உங்களை பகைக்கிறாங்க, உங்களுக்கு திறந்த வாசலை அவர்கள் கொடுக்கவில்லை, அவர்கள் அடைக்கிறாங்கன்னா நீங்கள் சொல்லணும், நீங்கள் அடைங்க. எவ்வளோ தூரம் என்னுடைய வாசல்களை நீங்கள் அடைக்க முடியுமோ நீங்கள் அடைங்க. எனக்காக ஒருவர் உண்டு, அவர் மொத்த வாசல்களையும் எனக்காக திறப்பார். அவர் நினைக்காம உங்களால் அடைக்க முடியாது என்று தேவ ஜனங்கள் மனதில் புரிந்து கொண்டு நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். இங்க பாருங்க, யாக்கோபுக்கு வாசல்கள் அடைக்கப்படுகிறது. அவர்கள் பிள்ளைகள் கூட, லாபானுடைய பிள்ளைகள் கூட சொல்றாங்க, என் அப்பாவால் தான் யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டான். அப்போ லாபானுடைய முகத்தை பார்த்தா அது நேத்திக்கு மாதிரி இல்லை, அதுக்கு முந்தின நாள் மாதிரியும் இல்லை. நேத்திக்கு கொஞ்சம் மோசமாக இருந்திருக்கு, அதுக்கு முந்தின நாள் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்திருக்கு. அப்போ வர 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 அப்படியே மூஞ்சி உம்முன்னு போகுது. யாக்கோபுக்கு மேலே பொறாமை வந்துட்டு, ஏன்னா யாக்கோபுக்கு இப்போ ஆசீர்வாதம் செழிக்குது. தேவஜனங்களே, அங்கே ஒரு அற்புதம் நடக்குது. ஆண்டு சொல்கிறாரு, கர்த்தர் யாக்கோபை நோக்கி, நீ உன் பிதாவினுடைய தேசத்துக்கு போ, இனத்தாரிடத்திற்கு போ, அங்கே சில விஷயம் இருக்குது, அங்கே நான் உனக்கு தரப்போகிறேன். 12வது வசனத்தில், அதே அதிகாரம் 31:12 கடைசி பகுதி பார்த்தீங்கன்னா, லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். இது யார் சொல்கிறா தெரியுமா? ஆண்டவர் அவனோடு இடைப்படுகிறார். ஆண்டவருடைய தூதை ஒரு தூதன் கொண்டு கொடுக்குறான். அதே 31:11, அன்றியும் தேவதூதன் ஒருவன் சொப்பனத்தில்
யாக்கோபே என்றார், இதோ இருக்கிறேன் என்றான். பார்த்தீங்களா, ஆண்டவரோடு உறவு உள்ள ஒரு நல்ல ஒரு மனிதன் தான் யாக்கோபு. ஆனால் சில ஜென்ம சுபாவம் அவருக்குள்ளே இருந்துச்சு, அது இருந்தது உண்மைதான். அதை மாற்றி அவர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுறதுக்காக தான், அவருடைய அந்த எத்தன் என்ற பேரை மாற்றி இஸ்ரவேல்னு மாற்றுறதுக்காக தான் ஆண்டவர் இந்த யாக்கோபை லாபானுடைய வீட்டிலிருந்து வேறு பிரிக்கிறார். நீங்கள் அதை 13வது வசனத்தில் அழகாக பார்க்கலாம். நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் தேசத்திற்கு திரும்பி போ என்று சொன்னார் என்றான். ஹல்லேலூயா. தேவ ஜனங்களே, ஆண்டவர் அவனை நடத்தி வந்த காலத்தை, அவனுடைய இளமை பருவத்தை யோசிக்க வைக்கிறார். பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்ததை யோசிக்க வைக்கிறார். யோசிக்க வைத்து இப்போ திரும்பி நீ போ. நீ அங்கே ஒரு தூணை நிறுத்தி அபிஷேகம் செய்தியே, அந்த இடத்துல பெத்தேல்னு சொன்னியே, அந்த இடத்துல தூதர்கள் இறங்குறத பார்த்தியே, அந்த தூதன் தான் நான் இப்போ வந்திருக்கிறேன். நீ எழும்பி திரும்பி போ. உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், உன்னை உயர்த்த விரும்புகிறேன். நீ இங்கே இருந்தது போதும், நீ பட்ட கஷ்டம் போதும், உன் தாய்மாமா கிட்ட கடந்து நீ பட்ட கஷ்டம் போதும். தேவ ஜனங்களை, இதை யாரெல்லாம் கேட்குறீங்களோ ஆண்டு சொல்கிறாரு, நீங்கள் பட்ட கஷ்டம் முடிகிறது. கர்த்தர் உங்கள் நிந்தனையை மாற்றுகிறார். நான் ஒரு ஊழியக்காரனாக, அபிஷேகத்தை சுமக்கிற ஒரு தேவ பிள்ளையாக நான் சொல்லுகிறேன், உங்கள் துக்கம் கண்டிப்பாக மாறும். கர்த்தர் அதை மாற்ற விரும்புகிறார், அதை தொடச்சி போட விரும்புகிறார். நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களை பகைக்கிறவர்களை பார்க்காதீங்க. உங்களை பகைக்கிறவர்கள் ஏன் பகைக்கிறாங்கன்னா, அப்போ தான் நீங்கள் அங்கேருந்து வெளியே வருவீங்க. சில இடத்துல கர்த்தர் வாசலை மூடுறாருன்னா புரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் எங்கே கொண்டு போகிறாரு? வெளியே கொண்டு போகிறாரு. திரும்பி உங்களை உயர்த்த கொண்டு போகிறாரு. மனிதர்கள் கிட்ட உங்களை விட்டதுக்கு காரணம் உண்டு. இப்போ அந்த நாட்கள் முடிகிறது. சில அடிமைத்தன நுகத்துக்குள்ளே இருந்தீங்க, சில வேதனையின் கட்டத்தில் இருந்தீங்க, சில கடன் பாரத்துக்குள்ளே இருந்தீங்க. இனி உங்கள் உயர்வின் பாதைக்கு கர்த்தர் உங்களை நடத்துகிறார். தேவ திட்டத்துக்கு நேராய் நடத்துகிறார். இவன் நீங்கள் தாய்மாமா வீட்டிலே இருந்தால் இங்கே மறிச்சிருவான். ஆனால் ஆண்டவர் இவன் மேலே ஒரு திட்டம் வச்சுருந்தார். இவன் மூலமாக தான் ஒரு சந்ததி வரணும், தேசத்துக்கு ஆசீர்வாதம் வரணும், ராஜாக்கள் பூமியில் வரணும், இயேசு கிறிஸ்து பூமியில் வரணும். அந்த திட்டமே இந்த குடும்பத்துக்கு மேலே தான் இருக்குது. அதனால் வெளியே கொண்டு வந்தார். தேவ ஜனங்களே, இயேசு கிறிஸ்து வரதுக்காக ஒரு திட்டம் வச்சுருந்தார். இப்போ இயேசு வந்துட்டு போயிட்டார். இப்போ வந்துட்டு போன இயேசு அவருடைய திட்டத்தை செய்கிறதற்கு யாக்கோபை தேர்ந்தெடுக்கவில்லை, ஆபிரகாமை தேர்ந்தெடுக்கவில்லை, உங்களை என்னையும் தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மேல் வச்ச திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு, அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கு தேவ தூதர்கள் கூட ஆசையாக பார்க்குறாங்களாம். ஏன்னா தேவ தூதன் நினச்சா கூட இந்த அருமையான ஊழியத்தை செய்ய அவர்களால் முடியாது. தேவ ஜனங்களை, நம்ம எல்லாம் கிறிஸ்துவின் சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு அவயம், நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு இருக்குது, ஒவ்வொரு கடமை இருக்குது, ஒவ்வொரு திட்டம் இருக்குது. நம்ம எல்லாருமே இணைந்து தேவனுக்காக செயல்படலைன்னா நம்ம தேவ திட்டத்தை செய்ய முடியாது. கண்ணு மாதிரி காது இருக்காது, காதை மாதிரி வாய் இருக்காது. நம்ம எல்லாருமே ஆண்டவருடைய அவயங்கள். நீங்கள் எழும்பி செயல்படலைன்னா உங்கள் செயலை வேற யாராலையும் செய்ய முடியாது. கை செய்கிறத கால் செய்ய முடியாது, கால் செய்கிறத கை செய்ய முடியாது. கால் நடக்குது, கை உணவை சாப்பிடுகிறது, பல விஷயங்கள் இந்த உடலில் ஒவ்வொரு உறுப்புகளும் செய்து. இதே போல தேவ ஜனமே, நீங்கள் கர்த்தருடைய சரீரத்தில் ஒரு அவயம். நீங்கள் எதையாவது ஒன்று செய்யணும்னு கர்த்தர் தீர்மானிச்சிருந்தாருன்னா தயவு செய்து இந்த நாட்களில் உங்களை குறை சொல்கிறவர்களையும், உங்களை பகைக்கிறவர்களையும், உங்களை நிந்திக்கிறவர்களையும் பார்க்காம கர்த்தரை மட்டும் பாருங்க. ஏன்னா கர்த்தர் சிலரை நிந்திக்க வச்சாதான், கர்த்தர் சிலரை உங்களை விரோதிக்க வைத்தாதான் அந்த இடத்துல இருந்து நீங்கள் புறப்படுவீங்க. அந்த நிந்தனை தாங்காமல் அங்கேருந்து புறப்படுவீங்க. ஆனால் நீங்கள் புறப்பட்டு வெளியே வரும்பொழுது ஆசீர்வாதத்துக்குள்ளே கால் வைப்பீங்க. தேவ ஜனங்களே, சில அடிமைத்தன நுகத்தை கர்த்தர் மாற்றுறதுக்காக இந்த அதிகாலையில் உங்களோடு பேசியிருக்கிறார். நீங்கள் கர்த்தருக்கு கோஆப்ரேட் பண்ணுங்க. உங்களை நிந்திக்கிறவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காதீங்க. இப்போ யாக்கோபு லாபானுடைய மூஞ்சி சரியில்லையே, அவங்க பிள்ளையினுடைய பேச்சு சரியில்லையே, நான் அதை போய் சரி பண்ணலான்னு போயிருந்தான்னா அவனுடைய பெரிய திட்டம் முறிஞ்சிருக்கும். நம்மளை விரோதிக்கிறவர்கள் விரோதிக்கட்டும், புகழுகிறவர்கள் புகழட்டும், எல்லாம் கர்த்தர் கொடுத்த கிருபை. இங்கே பாருங்க, லாபானுடைய முகநாடி மாறினதுனால தான், லாபானுடைய பிள்ளைகள் நிந்திச்சதுனால தான் யாக்கோபுக்கு ஒரு உணர்வு வருகிறது. யாக்கோபுக்கு தேவனுடைய சத்தம் கேட்கிறது. தேவ தூதனே சொல்கிறான், லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். I have seen such a thing, very nasty things which I have done to you. சில காரியங்கள் நடந்திருக்கிறது.
அந்த மோசமான காரியங்கள், உன்னை நிந்திச்ச காரியங்கள், உன்னை புறக்கணித்த காரியங்கள், உன்னுடைய ஆசீர்வாதங்களை தடுத்த காரியங்கள் எல்லாவற்றையும் நான் பார்த்துருக்கிறேன் யாக்கோபே என்று சொல்லி அவனை திரும்பியும் உயர்த்துறதுக்காக ஒரு உயர்வின் பாதைக்கு நேராக, தரிசனத்தின் பாதைக்கு நேராக, விசுவாசத்தின் பாதைக்கு நேராக, தேவ திட்டத்துக்கு நேராக, ஆபிரகாமுக்கு தேவன் சொன்ன அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறதுக்கு நேராக ஆண்டவர் அவனை வெளியே கொண்டு வந்தார். தேவ ஜனங்களை நம்ம எல்லாருக்கும் செங்கடலிலிருந்து வெளியே வந்தாங்கன்னு தெரியும். ஆனால் அதுக்கு முன்பதாக ஒவ்வொரு இடத்துலையிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார். இன்றைக்கி நீங்கள் மாட்டியிருக்கிற செங்கடல், இல்லை ஏதாவது ஒரு ப்ரெஷர், இந்த லாபானை போல உங்களை அழுத்தி கொண்டு இருக்கிற நபர் யாராக இருந்தாலும் கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார். ஏற்ற நேரத்தில் வெளியே வருவீர்கள். அதனால் விசுவாசத்தோடு செபியுங்கள். உங்கள் திட்டம் தடைப்படாது. நீங்கள் தீர்மானம் எடுக்கணும். நான் வெளியே வரணும் ஆண்டவரே, இந்த பாவத்திலிருந்து, இந்த உபத்திரவத்திலிருந்து, இந்த அடிமத்தனத்திலிருந்து, இந்த கடன் பாரத்திலிருந்து நான் வெளியே வருவேன். என் ஆண்டவர் வெளியே கொண்டு வருவார். நான் ஞானத்தை கற்றுக்கொள்வேன், சத்தியத்தை அறிந்து கொள்வேன். சத்தியம் என்னை விடுதலையாக்குன்னு ஒப்பு கொடுப்பீங்கன்னா நிச்சயமாக விடுதலை ஆவீங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எல்லாரும் ஜெபிப்போமா கண்களை மூடி. அன்பான ஆண்டவரை, இந்த அருமையான நேரத்தில் யாரெல்லாம் அந்த வார்த்தைகளை கேட்டு தங்களை ஒப்பு கொடுத்து வாழ்க்கையில் முன்னேறணும், நான் எழும்பணும், ஒரு கதவு அடைந்துட்டுன்னு சோர்ந்து போகாமல் 1000 கதவை என் ஆண்டவர் திறப்பார்னு உற்சாகத்தோடு எழும்புகிற தேவ ஜனங்களை, பேதுருக்கு கையை பிடிச்சி தூக்குனது போல, அந்த அலைக்கடலில் சோர்ந்து போன பேதுரு, முங்கி போன பேதுருவை தூக்கி திரும்பி நடக்க வச்சது போல எங்கள் ஜனங்கள் ஒவ்வொருவரையும் திரும்பி நடக்க வைங்க ஆண்டவரே. அவர்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். இந்த நாள் இனிதாய் அமையட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. தேவ ஜனங்களே, ஆண்டோடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்று இரவும் ஸ்பிரிச்சுவல் WF என்ற ஆவிக்குரிய ரகசியங்களை வெளிப்படுத்தும் சேனலில் நல்ல அருமையான ஆவிக்குரிய பதிவு உண்டு. 9 மணி அளவில் இணைந்து கொள்ளுங்கள். நம்ம ப்ரேயர் டைம் வாட்ஸ்அப்பில் இணைந்து கொள்ளுங்கள். அதில் உங்களுக்கு லிங்க் கொடுக்கப்படும். புதிதாக வந்தவர்களுக்காக அதை நான் திரும்பி சொல்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 9 மணி அளவில் உங்களை சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ.